Hello guys, welcome back to Jivish channel. நம்ம இன்னைக்கு வீட் பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீட் பிஸ்கட் பண்றதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். 1 கப் வீட், சுகர் 1 கப் எடுத்துர்க்கேன், வெண்ணெய் எடுத்துர்க்கேன், நெக்ஸ்ட் உப்பு. இதோட மெஷர்மென்ட் என்னன்னா வீட் 1 கப் எடுத்தீங்கன்னா அதே கப்ல 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இதுதான் மெஷர்மென்ட். சப்போஸ் சுகர் கம்மியா வேணும்ன்றவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருந்த அந்த கோதுமை மாவை போட்டுக்கலாம். சுகர் வந்து நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 பிஞ்ச் சால்ட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை நான் 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை சப்பாத்தி மாதிரி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மாவு இது பண்ணிக்கிறேன், அப்பதான் கொஞ்சம் ஒட்டாம வரும். கொஞ்சம் சப்பாத்தி மாதிரி ஆனா திக்கா இருக்கணும், ரொம்ப தின்னா பண்ணிடாதீங்க, கொஞ்சம் திக்கா. பாருங்க சப்பாத்தி மாதிரி பண்ணி எடுத்துட்டோம். பாருங்க எவ்வளவு திக்கா இருக்குன்னு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். பாருங்க ஒட்டாம வருது. இதை தனித்தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிட்டோம். இதை நம்ம இப்போ எண்ணெயில ஃப்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே சேர்த்து உருட்டிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நீள நீளமா கட் பண்ணிக்கலாம். இது இப்போ நீள நீளமா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இதையும் நான் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டுமே வந்து எண்ணெயில ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ சிம்ல வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாவே வந்து சிம்ல வச்சு தான் பண்ணணும், இல்லாட்டி கருகிடும். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து அதை கடாயில போட்டுடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அந்த பிஸ்கெட் கலர் சொல்லுவாங்களா, அந்த பிஸ்கெட் கலர்ல வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நீள நீளமா கட் பண்ணதை போட்டு எடுத்துக்கலாம்.
இதுவும் நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்க, இப்போ எல்லாத்தையுமே அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பட்டர் ஆட் பண்றோமோ அவ்வளோ நல்லா சாஃப்டா இருக்கும். வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது செய்யறதுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை பார்க்குறேன். Until then, bye bye from Elakkiya. Thank you.